தேசிய தலைவராக வருவதற்கான வாய்ப்புகளும் அமித்ஷா போன்றவர்களால் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அகில இந்திய ஒற்றுமை என்பதும் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. மேலும் அவர்களுக்கு வந்து தமிழ் மண்ணிக்குள்ளும் அவர்கள் வந்து பரவலாக ஒரு பெரிய சமுதாயமாகவே இருந்து வருகிறார்கள். அதற்குரிய அங்கீகாரம் சில காலகட்டத்தில் மறுக்கப்பட்டாலும் மீண்டும் அது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையின் ஒளி என்பவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்காக தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அப்போதே அவர் சொன்னாரு, நான் முதலமைச்சரா விரும்ப மாட்டேன், இயக்கம் வெற்றி பெற்றாலும் நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப நானும் சொன்னேன், அண்ணே எனக்கும் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லைனே, நானும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பலனே, டிக்கெட் எல்லாம் எனக்கு வேண்டானே, ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு ரோலை நீங்க எனக்கு செய்து தரணும்னு கேட்டேன். என்னன்னு கேட்டாரு, இந்த மாதிரி பரவலா வாழக்கூடிய யாதவ் போன்ற சமுதாயங்களுக்கு அவங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப 8-10 எம்எல்ஏ டிக்கெட் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னே, அதுதான் உண்மையான சமூக நீதினே. நான் இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்காக இல்ல, அந்த நியாயத்தின் அடிப்படையில் நீங்க அதை செய்யணும். நான் இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன். யாராவது ஒரு ஆள் தானே அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னேன். கண்டிப்பா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், நியாயத்தை தான் பேசுவீங்க, சொந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பார்க்காத ஆளு, நீங்க கண்டிப்பா நாம அந்த நேர்முறை சமூக நீதி அடிப்படையில யாதவர்களுக்கு வந்து உரிய இதை கொடுக்கலாங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. அதை நான் பல இதுகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அது நான் ரஜினிகாந்த் சொன்னாரு, அதை ரகசியமா வைக்காம வந்து வெளிப்படையா சொல்றது காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பார்த்து. அது நீங்க கண்ணப்பன் கொடுத்தாலும் சரி, பெரிய கற்பனை கொடுத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நபர்கள் யாருங்கிறத பற்றி ஐ டோன்ட் கேர். பட் அந்த முக்கியத்துவம் அந்த சமூகத்துக்கு கிடைக்கணுங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. என்னோட அந்த குரல் வந்து ஸ்டாலின் போன்றவர்களை எட்டி இருக்குங்கிறதா நான் நம்புறேன். ஒரு பரந்துபட்ட சமுதாயத்தின் வாக்குகளை குறிவைக்கிறதா அனைத்து அரசியல் கட்சிகளும், வராத ரஜினி கிட்ட கூட நீங்க இதை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறதுனால இப்ப அந்த மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய நினைவுகளை வந்து அவருடைய தியாகத்தை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அதற்காக எல்லாரும் மரியாதை செலுத்திட்டு இருக்க இந்த வேலையில ஓட்டரசியலும் இதை குறி வச்சுதான் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா வந்து ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடர். அவங்க வந்து 2019 இருந்து அவங்க எம்பி டிக்கெட் கொடுத்தா ஒரு யாதவருக்கு கண்டிப்பா ஒரு எம்பி டிக்கெட் கொடுத்திருப்பாங்க. இங்க இரட்டை தலைமையில வந்து ஒரு யாதவர் வந்து, அதுவும் மதுரையில உள்ள அந்த கேண்டிடேட் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லாவே பண்ணாரு. அவர் லெப்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து அவங்களால அதை பார்த்து செய்ய முடியல. இன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்திலே வந்து அது யாதவர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு எதிராக போகும், அதிமுக அநீதி இழைச்சிட்டாங்கிறத நான் அன்னைக்கே வெளிப்படையா சொன்னேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் 8 மாத ஆட்சி காலத்துல வந்து அவங்க அதை எப்படி சரி செய்ய போறாங்கிறத நம்ம பார்க்கணும். வேட்பாளர் தேர்வுல அவங்க எப்படி செயல்பட போறாங்கிறதே பார்க்கணும். நம்மளை பொறுத்தவரையில அந்த பரவலா வாழக்கூடிய சமுதாயத்துக்கு உரிய மரியாதைகள் வந்து கட்சிகள் கொடுக்கப்படலைங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அது பல கட்சி தலைமைக்கு வந்து தலைமையின் காதுகளுக்கு எட்டுது. அதனோட பலன் வந்து 2021 டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நிச்சயமா தெரியும்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னைக்கு வந்து அழகுமுத்துக்கோனுக்கு வந்து இந்த அளவுக்கு வரவேற்பும் விழா எடுப்பும் வந்து எல்லா கட்சிகளும் முன் வந்து செய்வதற்கு காரணம் அந்த சமூகம் பற்றிய ஒரு பலமும் எல்லா கட்சிக்கும் வந்து தெரியப்படுத்தப்பட்டதும், அதை அறிந்திருப்பவர்களும் யார் எப்படி களமாடுவார்கள், யார் யாதவர்களை கன்சால்டேட் பண்ணி நம்மை தோற்கடித்து விடுவார்கள் என்றெல்லாம் சூழ்நிலையில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் சான்ஸ் எடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் திமுக போன்ற கட்சிகள், அது இன்னைக்கு வெற்றி வீரர்களா இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு யாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், கனிமொழி போன்றவர்கள் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் வந்து யாதவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தை ஒரு முக்கியமான கட்சியான திமுக கழகம் உணர்ந்து இருக்கிறது என்பதை காட்டுகிறது.